சாஸே வேறு லெவலு. மசாலோட தான்ப்பா. நான் போய் ஒரு தேட்டரில் போய் ஒரு சமோசா சாப்பிட்டாங்க. பூரிக்கிழங்க கொடுத்துட்டு சமோசான்னு சொல்லிட்டானுங்க. கிராமத்திலேருந்து வந்ததால் இந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டு, அதில் ப்ரைஸ் அதிகமாகவும் இருக்காது என்கிட்ட. சாப்பாடுலாம் கூட ஆர்டர்ஸ் எடுக்கிறோம். ஸோ ஹாய், திஸ் இஸ் பிரேம். பார்த்தீங்களா, உங்களுக்காக ஒரு ஸ்பாட் உங்களுக்காக வச்சுட்டேன். பார்த்தீங்களா, ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருந்தாங்க. ரொம்ப பஜ்ஜி சாப்பிட்ணும், ஏதாவது காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு மைண்டே செட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கடையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்களேன், பலகாரமாக பல விதமான காரம்லாம் இருக்கும் போல். ஸோ அதனால தான் பலகாரம் வச்சுருக்காங்க. உள்ளே என்னென்ன காரம் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே இதுவாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எங்களை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, எங்களை ஃபாலோ பண்ணணும்னா அதை போய் பண்ணிவிடுங்க. கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டெட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வச்சுக்கங்க. அதுக்கு நம்ம வெயிட் பண்ண வேணாம், ரொம்ப பசியாக இருக்குது. போய் சாப்பிடுவோம். பாருங்கள், எல்லாத்தையும் இங்கேயே வச்சுருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்களா, பார்த்தோன்னே நான் சொன்னேன்னா இல்லையா, பல வகையான காரம்லாம் இருக்குன்னு சொன்னேன்னா, பாருங்கள், பல வகையான காரம்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா கட்லெட்டு, அப்புறம் வந்து மசால் வடை, அப்புறம் இங்கே பாருங்கள், இது பேர் என்ன தெரியுமா, சோமாஸு. இது வந்து சமோசா. இதில் வந்து 2 போண்டா இருக்குது. ஒன்று வந்து உருளைக்கிழங்கு போண்டா, இன்னொன்று வந்து இந்த மைசூர் போண்டா டைப்பில் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, வாழைக்காய் பஜ்ஜி. இந்த பஜ்ஜி சாப்பிடு, சிவாஜி படத்தில் வருதில்ல, அதுதான். இது மட்டும் இல்லையா, இன்னும் நிறைய வகைலாம் இருக்கான். இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து எடுத்துகிட்டு வராங்க. மிளகா பஜ்ஜி, ஸோ இன்னும் வெங்காய பஜ்ஜி, அப்புறம் பக்கோடா, அப்புறம் முந்திரி பக்கோடா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் போடுறாங்களாம். என்ன ஒரே ஒரு ஐட்டம்னா, 4 மணிக்கெலாம் இவங்க வந்து இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலேருந்தே இருக்குது. நம்ம 4 மணிக்கு போடுது, இப்போ நம்ம 5 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் நமக்கே எதுவும் இல்லை. ஏன்னா இந்தளவுக்கு வந்து கடை வந்து வியாபாரம் வந்து பரவரன்னு போதான். இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு, அப்புறம் நிறைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்கிறாங்க. போகும்போது வரும்போது நிறைய பேர் சாப்பிட்றாங்க கடைக்கடன் கடையில். பார்த்தீங்களா, இது வந்து தீபாவளி என்னைக்கு பார்த்தது, அதோட இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிடுவோம். கட்லெட் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இப்படி எல்லா டைம்லேயும் வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் பட்டாணி, கேரட், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. வெங்காயம் இருக்குது. நார்மலாக வெளியெல்லாம் போனால் ஒரு கட்லெட் சாப்பிட்டா எப்படி இருக்கும், நீட்டாக ஸ்வீட்டாக நம்ம தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து சாஸோட ஒரு டைம் சாப்பிட்டு வைப்போம். ஸோ பார்த்தீங்களா, அழகாக சூப்பராக இல்லை. என்னதான் இருந்தாலும் அந்த சாஸோடு சாப்பிட்றது தாங்க ஒரு அழகே. அந்த சாஸை ஊற்றி அப்படியே இப்படி கொண்டு வந்து சாப்பிடணும். சாஸே வேறு லெவலு. 100 மார்க்கு சாஸுக்கு. இந்த வெளி அவுட்டர் லேயர் இருக்குல்ல, அது நல்லா ரொம்ப மொரன்னு இருக்குதுங்க. அதுமாதிரி உள்ள லேயரும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, பட்டாணிலாம் எக்ஸ்ட்ராவே அதிகமாகவே இருக்குது. நம்ம ஐட்டம், நம்ம நண்பர் ஐட்டம், மசாலோட தான்ப்பா. நான் மசாலா வடையாக இருந்தாலும் மசாலா கண்டுபிடிச்சாங்க வேறு லெவலுங்க. பாருங்க, ஒவ்வொரு அதுக்குள்ள ஆனியன்லாம் வந்து ஒரு மாதிரி வடிவில் சொல்கிற மாதிரி மசாலா வடை தான்ப்பா. அந்த அளவுக்கு இருக்குதுங்க. இதில் உள்ளே இருக்கிற ஆனியன்லாம் கூட ரொம்ப அழகாக ஒரு மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டில் தருது. இது வந்து ஸ்வீட் ஐட்டம். நம்ம இப்போ இங்கே போகக்கூடாது, இது கடைசியாக தான் போனோம். நம்ம வந்து சமோசாவுக்கு வந்துடுவோம். இந்த ஷேப்பே ஒரு மாதிரி நம்மளை இழுக்குதில்ல, இழுக்கத்தானே செய்யும். மேலே இருக்கிற டாப்பை கைட்டுவோம், அப்போ தான் நீங்கள் உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அந்த மசாலா ஸ்டஃபிங்லாம் பாருங்களேன், உங்களுக்கு என்ன தெரியுது. நம்ம வெளியே சாப்பிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஒரு உருளைக்கிழங்கு மொத்தமாக அதை வந்து பார்த்தா ஒரு 4 உருளைக்கிழங்கு இருக்கும். அந்த மாதிரி தானே இருக்கும். இங்கே அது மாதிரி இருக்காது. ஏன்னா இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு மற்றும் பல.
நம்ம ஐட்டத்துக்கு நம்ம வரணும். ஆக்சுவலாக இந்த ஓடு இருக்குல்ல மேலே இந்த சமோசாவோட அவுட்டர் லேயர் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஜெரால்டு மேக்கோட ஸ்பெஷலு. நீங்கள் வரல இந்த சமோசா இவ்வளோ அழகாக இருக்கு. இதோட ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படியே பார்த்துட்டு இங்கே இன்ட்ரோ சொல்கிறேன். இதை சாப்பிடும் போதே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒரு தேட்டரில் போய் ஒரு சமோசா சாப்பிட்டாங்க. பூரிக்கிழங்க கொடுத்துட்டு சமோசான்னு சொல்லிட்டானுங்க. என் மனசே தாங்கலை. இதுவும் ஒரு சமோசா, அதுவும் ஒரு சமோசா. இப்போ அடுத்த ஐட்டம் பாருங்கள், போண்டா. சரி, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குதா? ஒயிட் டிஷ்ஷா, அவுட்டர் லேயர் அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 3 ஐட்டத்துக்கு மெயினானதே வந்து சட்னி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சட்னியில் போட்டு டிஷ்ஷை சாப்பிட்டு பார்க்குறோம். சரி, உங்களுக்கான ஒரு முக்கியமான கொஸ்டின். இது வந்து மைசூர் போண்டா. மைசூர் போண்டாக்கு எதுக்கு மைசூர் போண்டான்னு பேர் வச்சான்னு தெரியுமா? தெரியலன்னா கமெண்ட்டில் பண்ணுங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம அந்த மெதுவடைலாம் இருக்குல்ல, ஸோ அதுவே வந்து இந்தமாரி ஒரு ஸ்டஃப் பண்ணி ரவுண்டாக போட்டோம்னா அதுதான் மைசூர் போண்டா. பட் ஏன் போண்டான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஆக்சுவலாக இங்கே 2 சட்னி இருக்குது. ஒன்று வந்து தேங்காய் சட்னி, இன்னொன்று வந்து கார சட்னி. அது இல்லாமல் வந்து சாம்பார் பிரியலுக்கு சாம்பாரும் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஐட்டத்துக்கு போவோம். நெக்ஸ்ட் ஐட்டம் மசால் போண்டா. மசால் போண்டானா எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு, ஒரு பேர் பாலு. மசால் போண்டா காலத்தில் போடுவோம். இந்த மசால் போண்டாவில் முன்ன மாதிரி நான் உங்களுக்கு வந்து சமோசாவில் சொன்னது தான். இதில் பாருங்களேன், வெறும் கேரட்டு, இந்த பட்டாணி அதுதான் அதிகமாக இருக்குது. அதோட ஒன்று சொல்லணும்னா சட்னி இருக்குல்ல, இந்த தேங்காய் சட்னியில் வந்து அந்த பொட்டுக்கல்லையும் அந்த தேங்காயும் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே நாக்கில் வந்து ஒரு தாண்டவத்துக்கு நமக்கு தருது. அதை தாண்டி இங்கேருந்து வச்சுக்கோங்களேன், இதில் வந்து அந்த சில்லி அந்த ஃப்ளேவரே பாருங்களேன், இந்த ஒயிட்டு இது ரெட்டு, ஸோ ரெண்டுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாப்பிடும் போதே நம்ம அந்த டேஸ்ட்டுக்குள்ளே போய் ரொம்ப விழுந்துடும். இதுதான் நம்ம ஆல் டைம் ஃபேவரெட்டு மிளகா பஜ்ஜி. அந்த பஜ்ஜிக்கும் அந்த மிளகாக்கும் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக தானே? அந்த டெக்ஸ்சர் அந்தளவு பிரமாதமாக இருக்கு. நம்ம கடிக்கும் போது நம்ம தாமு சொல்கிற மாதிரி தான், நம்ம வந்து மிளகாவை கடிக்கிறோமா இல்லை பஜ்ஜை கடிக்கிறோமானே தெரில, அந்த அளவுக்கு இருக்குங்க டேஸ்ட்டு. டாப் மார்க்ஸ். அப்படியே பாருங்கள், ஒரு மெல்லிஸான கோட்டுக்கு இந்த பக்கம் வாழைக்காய், இந்த பக்கம் பஜ்ஜி. ஸோ அதை நம்ம கடிச்சு பார்த்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே எடுத்து எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டுங்க, ரொம்பவே அருமையாக இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு டிஷ் எப்படின்னா, நம்ம அந்த ஸ்கூல் டைம்ஸ் இதெல்லாம் போய் சாப்பிட்டு வந்துருக்கோம் ஏதாவது ஒரு கடையில், அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம திரும்பி எங்கடா கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டு தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டிஷ்ஷுமே சொல்கிறாங்க. அப்படியே நம்ம வேர்ல்டு மெமரிஸ் தான் ஞாபகத்து. மெயினான விஷயம் என்ன தெரியுமா, இந்த சாஸ் கொண்டு எல்லாமே உங்களோட ஓன் ப்ரிப்ரேஷன். நீங்கள் வந்து வேறு இடத்துல குடோன் வச்சுருக்காங்க. இந்த ஐட்டம் மட்டும் இல்லாமல் மேலே பாருங்கள், நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, ஸ்வீட் ஐட்டம் இருக்குது. இது எல்லாமே உங்களோட ஓன் ப்ரிப்ரேஷன் தான். நார்மலாக வந்து இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமே நம்ம ஒரு விஷயத்துக்கு போவோம். என்ன விஷயம் தெரியும்ல, டீ காஃபி. அந்த ஐட்டமும் இங்கே இருக்குது. அது பிடிக்காதவங்களுக்கு பேக்கரி தான் இருக்குது, ஜூஸ் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி இந்த ஐட்டமும் இருக்குது. நம்ம வந்து வெறும் இந்த மாதிரி ஒரு கடைக்கு போனோம்னு வச்சுக்கிங்களேன், இந்த பஜ்ஜி போண்டா இந்த ஐட்டம் மட்டும் தான் இருக்கும். இதை மட்டும் தான் நம்ம வந்து ஒன்று சாப்பிடுவோம், இல்லை பார்சல் வாங்கிட்டு போவோம். அதே இடத்துல சாப்பிட்டு டீ குடிக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குமா எனக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்குது, மறக்காம வாங்க. சாப்பிட்டோம். முக்கியமான ஒரு விஷயமும் மறந்துட்டோம் பார்த்தீங்களா, நம்ம தீபாவளி ஐட்டம். இது பாருங்களேன், செம வெயிட்டாக இல்லை, உள்ளே என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஒரு மாதிரி நொறுங்கிடுச்சிங்க, எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்க, இந்த ஸ்டஃபிங்கு நம்ம வீட்டில் செய்யும்போது கூட நம்ம அம்மா நம்மளை ஏமாற்றிடுறாங்க. ஆனால் இங்கே ஸ்டஃபிங் வேறு லெவலில் இருக்குது. இந்த ஐட்டமும் ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்காய் தான் போட்டிருக்காங்க, முந்திரி, அப்புறம் ஏலக்காய், கசகசா, தேங்காய், நெய்யில் செஞ்சுக்கிறாங்க போல். செமையா இல்லை, செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு இந்த மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா, அந்த ஸ்டஃபிங் தான். ஸ்டஃபிங் வந்து என்னென்னா ஃபுல்ஃபில்லாக இருக்குது. மெயின் டிஷ்ஷனே தான், நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. இன்றைக்கி எனக்கு தீபாவளி. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஐட்டம்லாம் எதுக்கு தெரியுமா நான் உங்களுக்கு காட்டுறேன். சின்ன வயசில் நாங்கள்லாம் இப்படி தான், எங்கேனாச்சும் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இல்லை டியூஷன் போகும்போது இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் வந்து ஒரு பொட்டலை மாதிரி மடித்து
ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. விஷயம் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறாங்க தெரியுமா அவங்க அந்த பெரியவங்க. ஸோ அவங்க தான் எல்லாமே ஓனாக மேக் பண்ணுறது. அவங்க தான் வந்து எல்லாத்தையுமே கைடன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேசுறதுலேயே வந்து எப்படின்னா நம்ம வீட்டில் அந்த பாட்டிலாம் இருப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த ரேஞ்சுக்கு நான் போயிட்டு அப்படி ஒரு ஃபீலிங்கில் நான் போயிட்டேன். ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப அன்பாக பேசுனாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வேறு லெவல் சல்யூட் போட்டுரும். அவங்க காட்டுறேன். ஸோ அவங்கள பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியை போட்டால் தான் நமக்கு வந்து ஒரு ஃபினிஷ் அப்பே இருக்கும். ஸோ ஒரு காஃபியை சொல்லுவோம். ஒரு காஃபி. ஸோ வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர்? என் பேர் சந்திரசேகர். உங்கள் நேம்? புவனேஸ்வரி. இவங்க தான் வந்து இந்த கடையோட வந்து ஓனர்ஸு. ஸோ இவங்க கிட்ட நம்ம பேசுவோம். எல்லா ஐட்டமும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இப்போது ஒரு கடைக்கு போகிறோன்னா புதுசாக சாப்பிட்றோன்னா ஒரு டேஸ்ட்டு வருங்க. அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணாமல் இதை நான் வந்து எங்கேயோ சாப்பிட்ட ஃபீல் இருக்குது. நான் சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டு அது எப்படி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணுறீங்க? இது வந்து நாங்களும் சின்ன வயசில் நீங்கள் சொல்கிற மாதிரி கிராமத்திலேருந்து வந்ததால் அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டு அது எங்களுக்கு தெரியுன்றதுனால அது நாங்களே கிட்ட இருந்து அந்த டேஸ்ட் வர்ற அளவுக்கு ரெடி பண்ணி மாஸ்டர்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி இதில் நாங்கள் சாப்பிடும் போதே தெரியுது. இதில் வந்து இந்த புதுசாக வந்து எந்த விதமான ஒரு அந்த ஆட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பழைய டேஸ்ட்டுக்கு எந்த வித ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த ஒரு டேஸ்ட் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. காலையில் காலையில் என்ன பண்ணுறீங்க? காலையில் 7:30 மணிக்கெலாம் நாங்கள் டிஃபன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இட்லி, பூரி, பொங்கல், வடை கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அதில் இருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து வடை, சமோசா, பகோடா அது போட்டு எல்லாமே காலையில் இருந்து சாப்பிடும் போது அது அப்படியே போடுவோம். மதிய நேரத்தில் வந்து வெரைட்டி ரைஸ் கொடுக்குறோம். ஓகே. வெரைட்டி ரைஸ் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, எலுமிச்சம்பழ சாதம், அப்படி ஒரு நாளைக்கு ஒரு 2 வெரைட்டி 3 வெரைட்டிஸ் டெய்லியும் மாற்றி கொடுத்துட்டு இருப்போம். திருப்பி 4 மணிக்கு மேலே பஜ்ஜிலாம் ஸ்டார்ட் ஆகிடும். பஜ்ஜி கட்டு காலையோட போட்டுடுறோம். இது இல்லாமல் டெய்லி ப்ரொடக்ஷன் வந்து எங்களுது சோமஸ். ஆமாம், சூடாகவே தரீங்க வரோம். நம்ம வெளியே சாப்பிட்டோன்னா வந்து ஆறி போனது இல்லை எப்போயாவது செஞ்சது. ஸோ அப்படி தான் பேக் பண்ணி தராங்க. இது வந்து அந்த ஸ்டஃப்லாம் எப்படி அந்தளவுக்கு ஃபுல்லாக தரணும்னு ஒரு நம்ம சில இடங்களில் போய் பார்க்கும்போது பெருசாக கொடுப்பாங்க. ஆமாம், சோமஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். உள்ள விஷயம் ஒன்றும் இருக்காது. இது நம்ம வாங்கி ஏமாந்து பார்த்துக்கணும். நம்ம ஏமாறுறது மாதிரி மற்றவங்க ஏமாறக்கூடாது. அதில் நமக்கு என்ன குறையாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படின்றதுனால நாங்கள் எந்தெந்த குறையாக நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி கஸ்டமர் போய் சேரணும். ப்ரைஸ் செகண்டரி. அதில் ப்ரைஸ் அதிகமாகவும் இருக்காது. என்கிட்ட கரெக்டான ப்ரைஸாக இருக்கும். எல்லாமே நார்மல் ப்ரைஸாக தான் இருக்காங்க. இப்போ வந்து உங்ககிட்ட வரேன். எனக்கு என்னென்னா அந்த சட்னி இருக்குல்ல, அந்த சட்னி வந்து இப்போ வெளியே நம்ம சாப்பிட்றோன்னா தண்ணியாக தான் இருக்கும், சாலிடாக தண்ணியாக தான் இருக்கும். இங்கே வந்து நான் சாப்பிட்றேன், அந்த தேங்காயும் அந்த பொட்டுக்கல்லையும் அப்படியே எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு தனிங்க நிறைய பேர் வராங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. பத்தலைன்னா கொஞ்சம் 2வது அரைப்போம். அடிஷ்னல் சாம்பார் செய்வோம், கார சட்னி. இந்த சாஸ் வந்து எனக்கு இது ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இதில் என்ன ரீசன்? அது மாஸ்டர் அவரே செய்கிறாரு, வாங்கிறது கிடையாது. நார்மலாக இது வெளியே சாப்பிட்ற மாதிரியே இல்லை. ஆமாம், அது நிறைய பேர் நிறைய பேர் அதை லைக் பண்ணுறாங்க. அந்த சாஸ் நல்லா இருக்குதுன்றாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதுன்றாங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த கடைக்கு நான் வந்துட்டேன், இதெல்லாம் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை சாப்பிட்டே ஆகணும், கடையோட பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. கடைக்கு வந்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வடை கேட்பாங்க. நாங்கள் அடிஷ்னலாக இந்த சமோசா சாப்பிட்டு பாருங்கள், சோமோசா சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டீங்கன்னா அது நீங்கள் வாங்காமல் போக மாட்டீங்கன்ட்டு எடுத்து சொல்லுவோம். சரின்னுட்டு சாப்பிடுவோம், டேஸ்ட்டாக இருக்குன்னு திரும்ப வாங்கி போவாங்க. இதெல்லாம் இந்த ஸ்வீட்டு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்களே பண்ணுறதா? நம்ம மாஸ்டர் வச்சு நம்மளே தனியாக பண்ணுறோம். இதுக்குன்னு ஒரு இடம்? ஆமாம், தனியாக ஒரு இடம் இருக்குது, அங்கே வச்சு தான் பண்ணுறோம். ஸோ அதனால் எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இது இல்லாமல் நாங்கள் கல்யாணத்து ஆர்டர், வளைகாப்பு, அதேமாரி சீமந்தம், அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இந்த ஸ்வீட் காரெல்லாம் ஆர்டர் எடுக்க. அதேமாரி சாப்பாடுலாம் கூட ஆர்டர்ஸ் எடுக்கிறோம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் காலையிலையும் மதியமும் போட்டீங்க, நைட்டு இருக்கா? நைட்டு என்ன ஜூன் 15 மேலே நைட்லேயும் பண்ணுற ஐடியா இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா டிஃபன் ஐட்டம்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே விரும்பி கேட்குறாங்க. ஆமாம், நைட்லேயும் கேட்குறாங்க. கொஞ்சம் எங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது, அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ லாக்டவுன் பீரியடாக வேறு இருக்குது இல்லையா,
அதனால் இந்த ஜூன் 15க்கு மேலே நைட்லி இன்டர்வெல் தான் இருக்கும். லாக்டவுன்லாம் ஒன்றும் இல்லைனாக்கா அது கண்டிப்பாக ஜூன் 15 வருவாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு தான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரெகுலராக வெளியே வந்து சாப்பிட்டு இது எப்படி இருக்குமோ அது எப்படி இருக்குமோ நிறைய கலந்துடுறாங்களா. ஸோ அதனால் எங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து சாப்பிட்டோன்னா எந்த விதமான ஒரு பயமும் இல்லை. அந்த சாப்பிடும் போதே தெரியுது இது நம்ம வந்து எதுவுமே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு நல்ல ஃபுட்டுன்னு எங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு தான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்களா, அவங்க பேசலாம் தான் கேட்டிங்களா. ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்னது தான். இந்த எந்த விதமான அந்த எக்ஸ்ட்ரா பொருள்லாம் ஆட் பண்ணாமல் நமக்கு சேஃபாக ஏதாவது அதிகமாக சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், அந்த பஜ்ஜி போண்டெல்லாம் சாப்பிட்டா நெஞ்சு மேலே இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் அவங்க சொன்னது தான், கல்யாணத்துக்கு வந்து ஏதாச்சும் வேணும் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வேணும், ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து ஸ்வீட்ஸ்லாம் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பராக அந்த ஸ்வீட்ஸு. இது மட்டும் இல்லாமல் சாயந்தர டைமில் நொறுக்கு தண்ணிலாம் சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஐட்டமும் இருக்குது. ஸோ அதில் நிறைய வகைலாம் வேறு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா ரேக்குக்கு ஒரு 20 வகையாவது இருக்கும். ஸோ அத்தனை வகையாவது இருக்குது. ஸோ 20 டேஸ்க்கு வாங்கிட்டு போங்க. நாங்களும் அந்த இதை ப்ராசஸ்லாம் வாங்க போகிறோம். எதில் சொன்னால் ஸ்மெல்லிலே தெரியுது. ஸோ பேஸ் ரொம்ப அருமையாக இருக்கா. இப்போ என்னென்னா முக்கியமான விஷயம்னா, இப்போ இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்டோமா, எல்லா ஐட்டமும் என்ன தெரியுமா, வெறும் 5 ரூபா தான். அந்த பஜ்ஜி போண்டா எல்லாமே 5 ரூபா. சமோசா வந்து வெளியெல்லாம் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே 10 ரூபா. நம்மளை பூரிக்கிறாங்க ஏமாத்தினாலாம் 50 ரூபா. இங்கே 10 ரூபா தான். சமோசாவே 10 ரூபா தான். ஸோ இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காஃபி பார்த்தீங்கன்னா 15 ருபீஸு. ஸோ டீ வந்து 10 ருபீஸு. எல்லாமே ரொம்ப பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி அந்த பாட்டி தாத்தாவோட வகையிலேருந்து ஸோ நமக்கு என்ன தரணும், எது மக்களுக்கு கொடுக்கலாம், எது நல்லாயிருக்கும், எது அருமையாக இருக்கும். ஸோ மனசார கொடுக்குறாங்க. திருப்தியாக சாப்பிடுங்க. இங்கே வந்தீங்கனாலே ஒரு நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். சாப்பிடும் போதும் சரி, இங்கே வந்தீங்கனாலே சரி, எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ மறக்காமல் இதேமாரி எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரியா, நான் காஃபி சாப்பிடுவேன்.